வெல்கம் டு கீழக்கரை ஆர்ட் சேனல். இந்த சேனலில் வந்து நம்ம சிலை எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, சிலை எப்படி வாஷ் பண்ணுறது, ஃபுல்லாக வாஷ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து அந்த நகைகளுக்கெல்லாம் கலர் அப்ளை பண்ணிட்டேன். கோல்டு கலரு, வேலு, நகையெல்லாம் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கோயில் வேலை பார்க்குறவங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த வேஷ்டி, துண்டு, இதில் பார்டர் கலரு அந்த மாதிரி இடங்களில் கோல்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் நான் 3 கலர் எடுத்திருக்கேன். இப்போ நான் காட்டுற கலர் வந்து ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து அதுலேயே வந்து ஒயிட் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர், மொத்தம் 3 கலர் வேணும். ஒன்று பாடி கலர், அதுதான் ஃபஸ்ட்டு நான் காமிச்சது. ரெண்டாவது அந்த பாடி கலருக்கு லைட் ஷேடு கொடுக்குறதுக்கு, இப்போ காமிச்ச கோல்டன் ப்ரௌன் வந்து டார்க் ஷேடு கொடுக்குறதுக்கு. டார்க் ஷேடு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணுக்கு மேல் பகுதி, இந்த மூக்கினுடைய சைடு பகுதி, இந்த இடங்கள்லாம் டார்க் ஷேடு கொடுக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி சிலை வாஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு மெத்தடு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் சொல்லித்தரேன். இதுக்கு வந்து நான் மொத்தம் 5 ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஒன்று பாடி கலர் வைக்கிறதுக்கு, அடுத்து பாடி கலர்லேயே லைட் கலரு, அடுத்து அதை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு கலரு, டார்க் கலர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒன்று. இப்போ பாடி கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கலர் வந்து ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக அந்த பாடி கலரை ஃபுல்லாக அடிச்சிருங்க. கேப் விடாமல் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டார்க் கலர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம். அதில் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி அந்த புருவத்துக்கு மேலே, மூக்கினுடைய சைடு பகுதியில் டார்க் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி அடித்த அந்த பாடி கலர் வந்து காஞ்சிருக்கும். அதனால் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக திருப்பி அடிச்சுக்கோங்க. அந்த நீங்கள் வாஷ் பண்ணுற இடத்துல மட்டும் அடித்தா போதும். ஏன்னா இது வந்து எமர்ஷன் பெயிண்ட்டு, உடனே காஞ்சிரும். ஆயில் பெயிண்ட்டுனா காயாது. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எமர்ஷன் பெயிண்ட்னால நான் அந்த கலரை திருப்பி அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறேன். ரொம்ப கவனமாக வாஷ் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த டார்க்கு கலர் வந்து இந்த சைடில் வந்துடக்கூடாது. எந்த இடத்துல டார்க் கலர் வச்சுருக்கீங்களோ அதே இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணணும். அதை விட்டு மேலே தாண்டி வரக்கூடாது, இல்லைன்னா ஃபேஸ் வந்து வேறு மாதிரி ஆயிரும். சப்போஸ் நீங்கள் வாஷ் பண்ணும்போது அந்த டார்க்கு கலர் மேலே வந்துட்டு இடம் மாறிட்டு அப்படின்னா நீங்கள் அந்த கலரை திருப்பி அப்ளை பண்ணி அதை சரி பண்ணணும். அதனால ரொம்ப கவனமாக நீங்கள் வச்சிருக்கிற இடத்துல இருந்தே வாஷ் பண்ணுங்கள். இப்போ நானுமே கொஞ்சம் கலர் ஆட் பண்ணி அதை வாஷ் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ வந்து லைட்டுங்கிறது நம்ம வச்சிருக்கிற பாடி கலர்லேயே லைட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வாஷ் பண்ணுறது லைட் கலரு, நீங்கள் ஆல்ரெடி வாஷ் பண்ணால் இந்த டார்க் கலர் போகக்கூடாது. இது அந்த கன்னத்தினுடைய சென்ட்ரு பகுதி. நம்ம ஃபேஸ் வந்து ஒளியில் படும்போது அந்த இடத்துல வந்து வெளிச்சம் படக்கூடிய இடத்துல வந்து நம்ம அந்த லைட் யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த கலர் மேலே ஏறிட்டு அந்த டார்க்கில் ஏறிட்டு அப்படின்னா நீங்கள் வச்சிருக்கிற அந்த டார்க் வாஷ் பண்ணீங்கல்ல, அந்த ப்ரஷ்ஷை வச்சு சரி பண்ணிட்டுருங்க. இதே மாதிரி ஃபஸ்ட்டு டார்க்கு இந்த கழுத்து ஓரத்தில் திருப்பி நான் பாடி கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷை நீங்கள் 4 ப்ரஷ் பக்கத்துலேயே வச்சுக்கிறணும். பாடி கலர் அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்று, டார்க் வைக்கிறதுக்கு ஒன்று, டார்க் வாஷ் பண்ணுறதுக்கு ஒன்று, அதே மாதிரி லைட் கலர் வைக்கிறதுக்கு ஒன்று, லைட் கலர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒன்று. மொத்தம் 5 ப்ரஷ் நீங்கள் கையில் வச்சுக்கிறணும் பாடி கலர் வாஷ் பண்ணும்போது.
இந்த தாடைக்கு கீழேயும் டார்க் கலர் கொடுப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து அது வேண்டாம். இப்படி பண்ணாலே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து அந்த பாடியினுடைய சைடு பகுதியிலாம் கலர் டார்க்கு கொடுக்கணும். ஜஸ்டினுடைய கீழ்ப்பகுதி, வர வயிறினுடைய அடிப்பகுதி, ஆல்ரெடி அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் தெரியுது பாருங்க, அவங்க கீறி விட்டுருக்காங்க. அந்த இடத்துலலாம் நம்ம டார்க் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிட்டு அதுலேயே அந்த பாடி கலர் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணுறோம் பாருங்க. வாஷ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்க, மேலே ஏறிடாம. ஏன்னா புதுசாக நீங்கள் வாஷ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது மெதுவாக தான் வாஷ் பண்ணி பழகணும். போக போக உங்களுக்கு பழகிடும். எந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லணும். நானுமே அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். கலர் வாஷ் பண்ணும்போது கலர் வந்து மேலே கீழே மாறி வந்துடும். இப்படி வரும்போது நம்ம அந்த கலரை வச்சு, அந்த பாடி கலரை வச்சு சரி பண்ணிக்கிற வேண்டியதான். ரொம்ப டார்க்கு தெரியாமல் கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுங்க. இப்போ சென்டர் பகுதியில் லைட்டாக யூஸ் பண்ணி அந்த லைட் கலர் வந்து அந்த டார்க் கலர் மேலே ஏறிடாமல் அப்படி ஓரத்துல. இப்போ அதில் இந்த கலர் பார்த்தீங்கன்னா லைட்டு மேலே ஏறிட்டு, அதனால டார்க் கலர் வச்சு வாஷ் பண்ணல, அந்த ப்ரஷ்ஷை வச்சு சரி பண்ணிட்டோம்னா சரியாயிடும். அப்படி வாஷ் பண்ணும்போது டார்க் கலர் எந்த பக்கம் வச்சு வாஷ் பண்ணீங்களோ அப்படி வச்சு வாஷ் பண்ணணும். முடிஞ்ச அளவு மேலே போயிடாம, எல்லா இடத்துலையும் லைட் வைக்கக்கூடாது. அந்த மேடான பகுதி, நீங்கள் அந்த ஒளிக்கு நேரம் நின்றா எந்த இடத்துல லைட்டு படும் அந்த மாதிரி இடங்களை மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துக்கோங்க. இது வந்து நான் கோயில் வேலை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணேன். அதனால அந்த கேமரா வந்து கொஞ்சம் ஆட தான் செய்யும். மொபைலை கையில் வச்சுக்கிட்டே வாஷ் பண்ணேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேமரா வந்து கையில் பிடிச்சிக்கிட்டே தான் சில வாஷ் பண்ணேன். இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ 2 பகுதியும் பாருங்கள். நம்ம வாஷ் பண்ண பகுதி ஒரு பக்கம், வாஷ் பண்ணாத பகுதி ஒரு பக்கம். வாஷ் பண்ண பகுதி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இன்னும் லைட் கலர் ஷேட் பண்ணோம், இதை விட இன்னும் கொஞ்சம் லைட் ஷேட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் வந்து அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி வெள்ளையாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் லைட் கலர் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பாடி கலர்லேயே லைட்டாக தான் ஒயிட் மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்க்கணும். ரொம்ப வெள்ளையாக யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இடம் வந்து ஒயிட்டாக தெரியும், ரவுண்டாக ஒயிட்டாக தெரியும். நீங்கள் கொஞ்சம் பாடி கலர்லேயே லைட் பண்ணும்போது அந்த கலர் அவ்வளோவா தெரியாது. ஆனால் பெயிண்ட் காஞ்ச பிறகு நல்லா இருக்கும். சில அண்ணன்மார்கள் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ரீசன் வந்து அதுதான், கோயில் மேலே நிற்கும்போது வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த வீடியோ எடுக்க கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சி. இப்போ பாருங்க, சில சிலைகள் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், அது வாஷ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த கோயிலில் வந்து எனக்கு இந்த சிலை தான் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்தது. அதே மாதிரி கையினுடைய அடிப்பகுதி, கையினுடைய மேல் பகுதி, அந்த வளையல் போட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துல டார்க் கலர் வச்சு அப்படியே பாடி கலர் வச்சு வாஷ் பண்ணிடுவோம். இப்போ வந்து இதில் லைட் கலரு கீழே கொஞ்சம் எந்த இடத்துலலாம் நம்ம பார்வைப்படுதோ அந்த இடத்துலலாம் லைட் கலர் வச்சு வாஷ் பண்ணுங்க. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த சிலை இந்த பார்வையில் தான் இருந்தது. கீழேருந்து பார்க்கும்போது, அதனால நான் கீழ்ப்பகுதியில் லைட் கலர் வச்சு வாஷ் பண்ணியிருக்கேன். கையினுடைய மேல் பகுதியில் வாஷ் பண்ணியிருந்தா தெரியாது, இருட்டாக இருக்கும். கீழேருந்து பார்க்கும்போது தெரியாது லைட் கலர் வாஷ் பண்ணது. அதனால நான் பார்வை இருக்கிற பக்கம் லைட் கலர் வச்சு வாஷ் பண்ணியிருக்கேன்.
அது மாதிரி கையினுடைய சைடு பகுதியில் அந்த ஆல்ரெடி காஞ்சிருச்சு கலரு, அதனால் திருப்பி அப்ளை பண்ணிருக்கேன். இப்போ இந்த நகையெல்லாம் போட்டிருக்கீங்களா ஆபரணங்கள், அதுக்கு கீழ்ப்பகுதி, அப்புறம் கை, அந்த எல்போ கை மடங்கக்கூடிய பகுதி, இதில் எல்லாம் நீங்கள் டார்க் கலர் லைட்டாக அப்ளை பண்ணி அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கே ஒரு சிலையை பார்க்கும்போது தோணும், இந்த இடத்துல எல்லாம் நம்ம லைட் கலர் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கையினுடைய மேல் பகுதி, அதே மாதிரி லைட் கலர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. டார்க் ஆல்ரெடி வாஷ் பண்ணியாச்சு. இந்த ஆபரணங்களுக்கு கீழே வளையலினுடைய 2 பக்கமும், வளையலுக்கு மேல் பகுதியிலையும் வளையலுக்கு கீழ் பகுதியிலையும் வாஷ் பண்ணியிருக்கு. அந்த லைட் ஷேடு வச்சு வாஷ் பண்ண இடம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த பக்கமும் இந்த கையிலையும் அதே மாதிரி வாஷ் பண்ணிடுங்க. அதே மாதிரி லைட் கலர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. கையினுடைய மேல் பகுதி, அப்புறம் சைடில் அந்த டார்க் வந்து நகையினுடைய கீழ்ப்பகுதி, இதை 2 வளையலுக்கும் மேல் பகுதி, 2 வளையலுக்கும் 2 பக்கமும். இப்போ வந்து அந்த நெயில் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல வந்து நான் கோல்டன் ப்ரௌன் அடிக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் அடித்து அந்த கலர் வச்சு வாஷ் பண்ணணும். இந்த நகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்கள் டார்க்கு பண்ணால் தான் நகம் வைக்கும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து பெண் சாமியாக இருந்தால், அதாவது அம்மன் அந்த மாதிரி தெய்வங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம். ரெட்டு, பிங்க் கலரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறான். இப்போ நான் கலர் பண்ணுற சாமி வந்து முருகன், அதனால் ப்ரௌன் கலர் நான் கொடுக்குறேன். அப்போ தான் நீங்கள் அந்த நகம் போடும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். கொடுத்துட்டு அந்த லைட் கலர் வந்து விரல் மடங்கக்கூடிய இடத்துல கொடுத்துருக்கேன். நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரில. அதே மாதிரி இந்த கையில் பாருங்கள், அந்த நகத்துக்கு பக்கத்தில் டார்க்கு கொடுத்துட்டு பாடி கலர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அந்த மேல் பகுதி, அந்த விரல் மடங்கக்கூடிய பகுதியில் லைட் கலர் வச்சு அதை அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. நான் சொல்லித்தர மெத்தடு உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரில. சப்போஸ் புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ அந்த லைட் கலர் வாஷ் பண்ண பிறகு உங்களுக்கு கை தெரியும். அதே மாதிரி இந்த உதட்டினுடைய 2 பகுதியில் வந்து மெஜந்தா, அதாவது பிங்க் கலரு லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணி அந்த சைடு உதட்டினுடைய சைடு பகுதியில் வாஷ் பண்ணணும். அதே மாதிரி கை உள்ளங்கை பகுதியிலையும் வாஷ் பண்ணணும். லேசாக லைட்டாக மேலே ஏறிடாமல் கொஞ்சம் லைட்டாக அதை அந்த உதட்டை சுற்றி, உதட்டினுடைய எண்டு பகுதியை சுற்றி அந்த பிங்க் கலர் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல வேணால் நீங்கள் கலர் லேஸாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கிட்டு லைட்டாக பிங்க் வச்சு இழுத்து விட்ருங்க. அந்த இடத்துல பிங்க் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் முகம். அது மாதிரி உள்ளங்கை பகுதியில், உள்ளங்கையிலையும் லைட்டாக நீங்கள் அந்த பாடி கலர் ஓரத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த பிங்க் கலர் அப்ளை பண்ணிவிட்டு, பிங்க் கலர் ஃபுல்லாக அப்ளை பண்ண வேணாம், ஓரத்தில் வந்து உங்களுக்கு பாடி கலர் கொடுத்துட்டு ப்ரஷ் வச்சு அப்படியே வாஷ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி கால் பகுதி நம்ம ஆல்ரெடி கைக்கு வாஷ் பண்ணோம்ல அந்த ப்ரௌன் கலர் வச்சு, அதே மாதிரி காலுக்கும் அந்த நகம் வரக்கூடிய நெயில் வரக்கூடிய பகுதியில் ப்ரௌன் கலர் வச்சு அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. காலுக்கு ஃபஸ்ட் அடித்த கலர் வந்து காஞ்சிருக்கும், அதனால் திரும்ப நம்ம அந்த பாடி கலர் அப்ளை பண்ணிக்கிறோம். அந்த கோல்டன் ப்ரௌனும் அதுக்கு நேராக அப்ளை பண்ணிடுங்க. விரலில் அந்த நகம் இருக்கக்கூடிய இடத்துல
அப்ளை பண்ணிவிட்டு 2 கலரும் காய்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிடுங்க. வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது, ஆனால் வந்து வேறு வழி இல்லை. இதை விட ஃபாஸ்ட்டாக நம்ம ஓட விட்டோம்னா உங்களுக்கு புரியாது. அதனால தான் சில பேருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக தேவைப்படும், அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. நீங்கள் கோயில் சம்மந்தமாக மட்டும் இல்லை, ஆர்ட் சம்மந்தமாக எதுனாலும் கேளுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். உடனுக்குடனே நான் அப்ளை பண்ண முடியாட்டாலும் கொஞ்சம் லேட்டாவது நீங்கள் கேட்ட வீடியோ கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணிடுவேன். அதே மாதிரி லைட் கலர் வச்சு அப்படி மேலே ஏறிடாம இந்த டார்க்குக்கு போயிடாம அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. சப்போஸ் அந்த டார்க்கில் மேலே ஏறிட்டு அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது மாதிரி இந்த டார்க் வாஷ் பண்ணீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷை வச்சு அதை அப்படியே சரி பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த சிலைக்கு இப்போவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் அந்த டவல் முருகன் தோளில் கிடக்கக்கூடிய டவல் கடிச்சிருக்கேன். டவலினுடைய ஓரத்தில் 2 பக்கத்துலேயும் அந்த பார்டர் கலர் வரும், அது கோல்டு கொடுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் நம்ம அடித்த பிறகு லைட் அப்ளை பண்ணுறோம். அந்த துண்டுலேயே உங்களுக்கு அது வருகிட்டு இருக்காங்க பாருங்கள், அதில் வந்து லைட் கலர் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த துண்டினுடைய ஷேடோ நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி அடுத்து அந்த க்ரீன் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வாஷ் பண்ணுவேன். ப்ரஷ் அப்படி திருப்பி வாஷ் பண்ணுவேன். ஒரு பக்கம் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் திருப்பி இப்படி வாஷ் பண்ணணும். நீங்கள் எந்த பக்கம் டார்க் கலர் வருதோ அதே பக்கத்தை அடுத்து டார்க் வரும்போது யூஸ் பண்ணிக்கிறணும். ப்ரஷ்ஷை மாற்றி மாற்றி பிடிச்சாதான் உங்களுக்கு கரெக்டாக வாஷ் பண்ண முடியும். ஒரே மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா டார்க் கலர் விழுகிற பக்கம் லைட் கலர் வரும்போது அந்த லைட் கலரும் டார்க் கலரும் மிக்ஸ் ஆகி லைட் கலர் உங்களுக்கு தெரியாது. துண்டு கலரு வேறு எது கலர்னாலும் நீங்கள் அடிக்கும்போது அதில் லைட் கலரு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே லைட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மடிப்பு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த லைன் தெரியாத மாதிரி 2 கலரையும் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. அந்த துண்டு கலர் காஞ்சிருச்சுன்னா நீங்கள் திருப்பி அதே மாதிரி வச்சு ஆட் பண்ணிவிட்டு அது மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே அந்த வேஷ்டிக்கு வந்து நம்ம எல்லோ கலர் அடிக்கிறோம். எல்லோ கலர் ஆட் பண்ணும்போது நீங்கள் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் கொஞ்சம் கேப் விட்டுருப்பேன். அது எதுக்குன்னா லைட்டாக டார்க் கலர் வச்சு நம்ம வாஷ் பண்ணுறதுக்காக. இந்த எல்லோ கலர் வைக்கும்போது அந்த டார்க் லைன் சரியாக தெரியாததுனால அந்த இடத்துல கேப் விட்டுருக்கேன். இப்போ கோல்டன் ப்ரௌன் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ எல்லோ கலர் நீங்கள் வேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு டார்க்குக்கு கோல்டன் ப்ரௌன் யூஸ் பண்ணலாம், அல்லது ஆரஞ்சு ரெட்டு இந்த 2ல் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோல்டன் ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அதே மாதிரி அதையும் டார்க் கலரையும் அந்த எல்லோ கலரையும் அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. அந்த வரி விட்டுருக்கிற அந்த லைனுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம். இதே மாதிரி மொத்தமாக ஒரே மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒயிட் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா அந்த எல்லோ கலரும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதனால் இந்த ஒயிட் கலரும் அந்த எல்லோவும் மிக்ஸ் ஆகி ஐவரி ஷேடில் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லோவிலே லைட் எடுத்து ஐவரி மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுவுமே அந்த டார்க் லைனுக்கு வந்துடாமல்
ஒரே மாதிரி வாஷ் பண்ணிடுங்க. இந்த இடம் அந்த லைட்டு படுறது மாதிரி தெரியும் உங்களுக்கு. இந்த லைட் ஷேட் வச்ச இடம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். திரும்ப நீங்கள் கோல்டன் ப்ரௌன் யூஸ் பண்ணீங்கல்ல டார்க்கு, அதுலேயே டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் லைட் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த வரி விட்டுருக்கிற இடத்துல சும்மா லைட்டாக தெரிகிற மாதிரி அப்படி இழுத்து விட்ருங்க. நீங்கள் ரொம்ப டார்க் லைனாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அது மாதிரி லைட்டாக இந்த நான் யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சில பேர் கோடு மாதிரி போடுவாங்க, ஆனால் அது கொஞ்சம் அப்படியே ரொம்ப தெரியும், நல்லா தெரியும், கோடு வரி இருக்கிற மாதிரி தெரியும். மாதிரி டார்க் வச்சு லைட்டு இப்போ வந்து கண்ணுக்கு வந்து ஒயிட் வச்சுருக்கேன். ஒயிட் வச்சுட்டு மற்ற ஒர்க் பார்க்கும்போது இது அதில் காஞ்சிரும். நான் அந்த டார்க் கலருக்கு கோல்டன் ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் கோல்டன் ப்ரௌன் தான் யூஸ் பண்ணது இல்லை, ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன ஸ்கின் கலர் எடுக்கிறீங்களோ அதுலேயே டார்க் எடுத்துக்கோங்க. ஸ்கின் கலர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ரெட்டு, எல்லோ, ப்ளூ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா, ரெட்டு, எல்லோ, ப்ளூ இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதில் நீங்கள் ஒயிட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் கலர் வரும். அப்படி ஸ்கின் கலர் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து கோல்டன் ப்ரௌனை நீங்கள் டார்க்குக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அந்த நகத்துக்கு பக்கத்தில் டார்க் யூஸ் பண்ணியிருந்தீங்கல்ல, அதில் நெயிலுக்கு ஒயிட் வச்சுருக்கேன். ரொம்ப பியூர் ஒயிட் இல்லாமல் கொஞ்சம் லைட் ஒயிட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஆபரணத்தில் உள்ள அந்த வைரத்துக்கு நம்ம கல் மாதிரி கலர் கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் என்ன கல் யூஸ் பச்சை யூஸ் பண்ணலாம், ப்ளூ யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதை அந்த ரெட்டுலேயே கொஞ்சம் லைட் எடுத்துக்கிறேன். லைட் எடுத்துகிட்டு சென்டர் பகுதி வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒயிட் யூஸ் பண்ணிடணும். புருவம்லாம் கண்டிப்பாக ஒரு பக்கம் கொஞ்சம் அகலமாக இருக்கணும், ஒரு பக்கம் கூர்மையாக இருக்கணும். நல்ல ப்ரஷ்ஷாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ப்ரஷ் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ப்ரஷ்ஷு சரியில்லைன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி கலர் வராது. புருவம் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் நல்ல பொடி ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்ணினுடைய உள் பக்கம் பிளாக்கு இதே மாதிரி போட்டுருங்க. கண்ணனுடைய கீழ் பக்கம் போட்டிங்கன்னா கண்மை வச்சது மாதிரி வரும். பெண் தெய்வத்துக்கு வந்து நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆண் தெய்வத்துக்கு வந்து கண்ணுக்கு கீழே வந்து நீங்கள் பிளாக் போட வேணாம். சில பேர் பார்த்தீங்கன்னா கண்ணினுடைய மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ண வேணாம். கண்ணினுடைய கீழ்ப்பகுதி வந்து ஒரு மாதிரி ரோஸ் கலர் மாதிரி வரும். அதுக்கு நம்ம வந்து ரெட்டு எடுத்துக்கிட்டு ரெட்டில் லைட்டாக ஒயிட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் கண்ணுடைய கீழ்ப்பகுதி போட்டுடலாம். அந்த வைரக்கல்லை சுற்றி பிளாக் லைன் கட்டினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மூக்கினுடைய அந்த துவாரத்துலலாம் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் மாதிரி வச்சு விட்ருங்க. ருத்ராட்சம் இதுக்கு நான் வந்து ப்ரௌனு அதுலேயே கொஞ்சம் லைட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌனில் வந்து ப்ரௌனும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி லைட் கலரு. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற எல்லா சிலையிலையும் ருத்ராட்சம் இருக்குன்னு சொல்ல முடியாது. முருகன், சிவன், விஷ்ணு சிலை இது எல்லாம் தான் ருத்ராட்சம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணனுடைய அந்த கீழ் பகுதியில் ரெட்டும்
ஒயிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பிங்க் கலர் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கருப்பு யூஸ் பண்ணீங்கன்னா கண்மை வச்சது மாதிரி இருக்கும். இப்போ வந்து கண்மொழி வந்து நல்லா தெளிவாக இருக்கணும் அப்படின்னா இது வந்து நான் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். மஸ்ட்டு பிளாக் யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த நிலா மாதிரி கருப்புக்கு உள்ள நிலா மாதிரி 2 பக்கட்டும் போட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த விழி வந்து நல்லா தெரியும். லிப்ஸ் யூஸ் பண்ணும்போது லிப்பினுடைய மேல் பகுதி வந்து டார்க்காக இருக்கணும், கீழ்ப்பகுதி கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். ஏன்னா ஒளி போடக்கூடியதுனால கீழ்ப்பகுதியில் வந்து நம்ம லைட்டாக லைட் ஒயிட் மாதிரி வச்சு வாஷ் பண்ணணும். எப்போவுமே லிப்பினுடைய மேல் பகுதி டார்க்காக இருக்கும், அந்த உதட்டு பகுதி வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். ரொம்ப லைட் எடுத்தீங்கன்னா நாக்கு மாதிரி தெரியும். அதனால லைட்டாக அந்த 2 பக்கட்டும் லேசாக இழுத்து விட்ருங்க. அதுலேயே அந்த லாஸ்ட்டு 2 பக்கட்டும் டார்க் ப்ரௌனில் லைட்டாக ஒரு இந்த பக்கத்து ஒரு வளைவான கோடு, இந்த பக்கத்து ஒரு வளைவான கோடு போடும்போது சிரிச்சது மாதிரி இருக்கும். அது மாதிரி ஸ்கின் கலர்லேயே கொஞ்சம் லைட் எடுத்து உதட்டுக்கு மேல் பகுதியிலையும் உதட்டுக்கு கீழ் பகுதியிலையும் லைட்டாக போடணும். இது கொஞ்சம் பெரிய கோடு ஆகிட்டு அது கொஞ்சம் சரி பண்ணிடுங்க. சின்ன ப்ரஷ், பொடி ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கையில் நீங்கள் போடக்கூடிய சிம்பிள் எது வேணாலும் இருக்கலாம். அடுத்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்டர் கோல்டு கலர் எனக்கு எடுக்கலை, அதனால் மெட்டாலிக் ப்ளூ யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த வேஷ்டிக்கு என்ன கலர் பார்டர் தேவையோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பேசிக் தான். திருநூறு வச்சு பொட்டு வைப்பது. அந்த துண்டினுடைய சைடு பகுதியில் ஜருகை, அது கோல்டு கலரு. எந்த துண்டு வரைஞ்சாலும் வேஷ்டி வரைஞ்சாலும் நீங்கள் கண்டிப்பாக பார்டர் வைக்கும்போது தான் அது நல்லாயிருக்கும். பார்டர் கலர் கண்டிப்பாக கோல்டு தான் வைக்கணும் இல்லை, உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது மெட்டாலிக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கண்ணனுடைய அந்த மேல் பகுதி புருவத்துக்கு மேலே கொஞ்சம் டார்க் ப்ரௌனு, ரொம்ப டார்க் இல்லாமல் அந்த புருவம் தெரிகிற மாதிரி ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்ணுக்குள்ளே உங்களுக்கு அந்த வளையம் தெரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி எல்லோவில் யூஸ் பண்ணலாம், கோல்டன் ப்ரௌனில் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி கிரே கலரும் யூஸ் பண்ணலாம். காதினுடைய அந்த லைனில் ப்ரௌன் கலர் வச்சு லைன் போட்டுருங்க. இப்போ வந்து விரலுக்கு இடையில ப்ரௌன் வச்சு பிரித்து காட்டுங்க. கால் விரல், கை விரல் எல்லா இடத்துலையும். இப்போ வந்து நீங்கள் கொடுத்துருக்குற அந்த நகையை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக எடுத்து காட்டணும் அப்படின்னா அந்த நகையினுடைய எண்டு பகுதியில் ப்ரௌன் வச்சு, டார்க் ப்ரௌன் வச்சு லைன் அடிச்சிருங்க. இந்த லைன் கொடுத்தீங்கன்னா அந்த கோல்டு கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். இந்த கீழே இருக்கிற கோல்டுக்கும் மேலே இருக்கிற கோல்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். தனியாக பிரித்து காட்டும். அதனால் அந்த கோல்டில் கண்டிப்பாக ப்ரௌன் யூஸ் பண்ணுங்கள். அந்த கோல்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வளைவுலாம் நம்ம ப்ரௌன் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் உங்களுக்கு இப்படியே கொஞ்சம் ஷார்ட்டாக அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படியே யூஸ் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். கோல்டனுடைய கடைசி பகுதியில்
இப்போ அந்த துண்டினுடைய அந்த ஸ்பேஸை பிரித்து காட்டுறதுக்கு பிளாக் வச்சு, இந்த மடிப்பை பிரித்து காட்டுறதுக்கு பிளாக் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நகையினுடைய எல்லா பகுதியிலையும் ப்ரௌன் வச்சு லைன் கட்டிடுங்க. இப்போ கண்ணில் அந்த நிலா மாதிரி ஒரு இது வச்சுருக்கோம்னா கோல்டன் ப்ரௌனில், அதனுடைய 2 எண்டுலையும் ஒயிட் வச்சோம்னா கண்ணு முழிச்சு பார்க்குற மாதிரி தெரியும். சிங்கிளாகவும் வைக்கலாம், சிங்கிள் ஒரு புள்ளி மட்டும் வைக்கலாம். 2 வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், சிலை வாஷ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் இருந்த சிலைக்கும் இப்போ உள்ள சிலைக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். சிலை வாஷ் பண்ணுறதுல 2-3 மெத்தட் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி வாஷ் பண்ண மாட்டாங்க. நம்ம டார்க் மூக்குக்கு சைடில் கொண்டு வந்தோம்ல, அது அப்படி இல்லாமல் அப்படி கம்ப்ளீட்டாக நேர் இழுத்துருவாங்க. 2 கண்ணுக்கும் இடையில அப்படியே சேர்த்து எடுத்துருவாங்க. அப்படியும் பண்ணுவாங்க. இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், வேறு மெத்தடு நான் வேறு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்ட் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.